கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் முந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு காலை வணக்கங்கள். பரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே ஸ்ரீ சாய்நாதனுடைய அதி அற்புதமான லீலைகளை நாம் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ருசித்துக் கொண்டிருக்கிறோம், சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பல பேர் பாபாவுடைய பக்தியை பற்றி, பாபாவுடைய நாமங்களை பற்றி, பாபாவுடைய சரிதத்தை பற்றி பல பேர் பல சந்தேகங்கள் என்னிடம் நேரடியாகவும் தொலைபேசி மூலமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு முக்கியமான விஷயம், பக்தர்களுடைய அதாவது அவங்களுக்கு அடிக்கடி வர சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், பாபாவுடைய சரிதத்தை எப்படி படிக்கணும், என்னைக்கு படிக்கணும், வியாழக்கிழமை மட்டும்தான் படிக்கணுமா, எனக்கு வியாழக்கிழமைக்கு டைம் இல்லைன்னா மற்ற நாளில் படிக்கலாமா என்பது போன்ற பல கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகம் எங்கு கிடைக்கும், பாபாவுடைய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னு நண்பர்களே ரொம்ப தெளிவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் கையிலே ஒரு குறிப்பேடு இருந்தால், உங்கள் நோட் புக் இருந்தால், ஒரு டைரி இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. பாபாவுடைய ஒரு முக்கியமான ஒரு மூல மந்திரம், ரொம்ப எளிமையான மந்திரம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி. இதை சொல்லலாம், ரொம்ப எளிமையான மந்திரம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி. இதை நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், பல அன்பர்கள் கேட்டது என்ன அப்படின்னா, இதை குளிச்சுட்டு பூஜை போது தான் சொல்லணுமா, குளிக்காமல் சொல்லலாமா என்பது போன்ற பல சந்தேகங்கள். நீங்கள் எப்போ வேணால் சொல்லலாம். படுக்கையில் எழுந்திருக்கும் பொழுதே நீங்கள் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயின்னு சொல்லிட்டு எழுந்தாலே தப்பு இல்லை. அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது ஒரு விஷயம். பாபாவுடைய காயத்ரி மந்திரத்தை பற்றி பல பேர் கேட்டிருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் ஷிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். மற்றொரு முறை உங்களுக்காக. ஓம் ஷிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். இதையும் எழுதி வைத்துக் கொள்ளலாம். இப்போ பாபாவுடைய புத்தகங்கள், படிக்க வேண்டிய புத்தகங்கள் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று பல பேர் கேட்டிருக்கிறார்கள். நியாயமான சந்தேகம் அவர்களுக்கு. பாபாவை இந்த மூலமந்திரம், இந்த காயத்ரி சொன்னாலே போரும், பாபா சந்தோஷமாயிடுவார். அதை மீறி தாங்கள் பாபாவுக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீர்கள் என்றால், பாபாவுடைய அஷ்டோத்திரம் இருக்கிறது, அதை செய்யலாம். அதே மாதிரி தாஸ்கனு மகராஜ் என்ற பாபாவுடைய பக்தர், மிக தீவிரமான பக்தர், அவரை பற்றி இப்பொழுது நாம் ஒரு லீலையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தாஸ்கனு மகராஜ் என்ற பாபாவுடைய தீவிரமான பக்தர் அருளிய
சிரவணமஞ்சரி என்ற புத்தகம் எல்லா பாபாவுடைய ஆலயங்களில் உள்ள கடைகளிலே கிடைக்கும். நீங்கள் வேறு கடைகளில் கேட்டாலும் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நூல். இந்த சிரவணமஞ்சரியை பாராயணம் பண்ணால் டெய்லி ஒரு பக்கமாவது படிக்கணும். இது நம்ம ஆறுதல் அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு நல்லது. பகவானுடைய நாமத்தை சொல்வதால் பகவானுக்கு என்னங்க லாபம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு நல்ல உடம்பு கொடுத்துருக்கார், நமக்கு நல்ல 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள், 2 நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நல்ல செவிகள், இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கும்போது அந்த கடவுளுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிற முறை தான் இது. பாபா சொல்லார் ஒரு இடத்துல அவரோட பொன்மொழியில், நீ என்னை நம்பி என்னிடம் வந்துவிட்டால் உன்னை 7 கடல்களுக்கு அப்பாலும் எடுத்து செல்வேன். உனக்கு என்ன வேண்டுமானாலும், என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்வேன். நான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து உனக்காக, உன்னுடைய கட்டளைக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு மகான், ஒரு தெய்வம் உன்னோட பக்திக்கு மயங்கி இறங்கி வருகிறது என்றால் அப்போது நம்ம பக்தி சின்சியராக இருக்கணும். நான் எல்லா பக்தர்களையும் அதான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த புக்கு படிக்கிறதுனாலையோ பாபாவுக்கு விரதம் இருக்கிறதுனாலையோ இது மட்டும் பக்தி அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னென்னா சின்சியராக பாபாட்ட சரண்டர். நீ என்ன, பாபா தானே சொல்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எங்கிட்ட போடு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றை நான் பார்த்துக்கிறேன்றாரு. அப்போது இந்த கேரண்டி பாபா ஒரு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்பொழுது நாம் அதை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ஈஸி. இது நம்மளால் முடியாதா? டெய்லி ஒரு காலத்தால் ஒரு 10 நிமிஷம் பாபா முன்னாடி நின்று, பாபா உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, விக்கிரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையான மகான். அவர் உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலங்க. நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாங்க. கல்கண்டு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகான். நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணாலும் எடுத்துப்பார், பொங்கல் பண்ணாலும் ஏற்றுப்பார், தோசை பண்ணாலும் ஏற்றுப்பார். அப்படின்னா அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் எதை வச்சாலும் சரி. பாபா சொல்கிறார, அவன் பக்தியாக என் மேலே ஒரு சின்ன இலையை போட்டால் கூட நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மகான். இப்போ அவருடைய சரிதம் எங்கே கிடைக்கிறது என்று பல பேர், நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய சரிதம் எல்லா பாபா ஆலயங்களில் உள்ள கடைகளிலும் கிடைக்கும். ஒரு பாபாவின் சத்சரிதம் அப்படின்னு இருக்கும், சத்சரிதம்னு இருக்கும். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த சிரவணமஞ்சரி, சத்சரிதம் எல்லாவற்றையும் வாங்கி, இது வாங்கி புக்கு வாங்கி வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. எந்த கோவில் போனாலும் நிறைய புக்கு வாங்குவோம், நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்னி வரைக்கும் அதை பல பேர் படித்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, புக்கு வாங்கி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த புத்தகத்தை, அந்த சத்சரிதத்தை குறைந்தபட்சம் டெய்லி ஒரு பக்கமாவது படித்தா நமக்கு ஆறுதல், நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் சந்ததிக்கு நல்லது. நீங்கள் பக்தியோடு பாபாவை நினைத்தால் சத்தியமாக நீங்கள் நினைக்கும் இடத்தில், நீங்கள் வேண்டுகிற செயலை, நீங்கள் நினைக்கின்ற எண்ணத்தை அங்கு வந்து பாபா முடித்து வைப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த சாய்நாதனுடைய அருளை நாம் பெறுவதற்கு உண்மையான பக்தியோடு அவரை பணிவோம், பல நன்மைகளை நம் வாழ்வில் பெறுவோம் என்று சொல்லி, பாபாவுடைய அற்புதமான லீலை, தாஸ்கனு மகராஜ் வாழ்விலே நடந்த ஒரு லீலையை, அற்புதத்தை நாம் நாளை தினம் பார்ப்போம். ஓம் சாய்ராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் கல்கத்தாவில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கல்கத்தாவில் ஒரு 100 நாள் தொடர்ந்து தங்கியிருந்து மகா சுவாமிகள் தினமும் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணினா, அந்த பூஜைக்கு தேவையான வில்வத்தை ஒரே இளைஞன், ஒரு பிரம்மச்சாரி இளைஞன் தினமும் மகா சுவாமிகளோட சன்னிதானத்துக்கு கொண்டு வந்தான். அந்த இளைஞனுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. ஒரு உத்தியோகம் பார்க்குறான்.
அந்த உத்தியோகத்தில் ஒரு பெரிய வருமானம் கிடையாது. ஆனாலும் மகா சுவாமிகள் மேலே இருக்கிற பக்தியினால் இந்த பக்தி நமக்கு பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மகா சுவாமிகளை மட்டுமே மனசில் வச்சுண்டு இந்த தெய்வத்தோட தரிசனம் மட்டுமே நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் வில்வத்தை சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த 100 நாட்கள் முடிய போகிறது. மகா சுவாமிகள் கல்கத்தாவிலேருந்து கிளம்ப போகிறார். அந்த கிளம்புற அன்னைக்கு முதல் நாள் மகா சுவாமிகள் சொல்கிறா, இத்தனை நாட்களும் நீ வில்வத்தை கரெக்டாக கொண்டு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு நீ பிக்ஷை பண்ண அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு வசதி இல்லையே பெரியவா, நான் எப்படி உங்களுக்கு பிக்ஷை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த பக்தர்கள் அத்தனை பேரும் திகைச்சு போய் பார்க்குறா. அந்த இளைஞன் மனசை திறந்து என்ன உண்மையோ அதை சொல்லிட்டான். அதற்கு பெரியவா ஒரு விளக்கம் சொல்கிறா. மகா பெரியவா அந்த இளைஞனை பார்த்து ஒரு விளக்கம் சொல்கிறா. பிக்ஷை பண்ணுறது அப்படின்னா நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொட்டுறதுன்னு அர்த்தம் கிடையாது. உன்னால் என்ன முடியுமோ பண்ணு. நீ தினமும் வில்வம் கொண்டு வர இல்லையா, அந்த வில்வத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கறதே ஒரு பிக்ஷை தான். இதை தவிர உனது சக்திக்கு ஏற்ற மாதிரி, உனது பொருளாதார வசதிக்கு ஏற்றது மாதிரி என்ன பண்ண முடியுமோ, என்ன காய்கறி கொண்டு வர முடியுமோ, எவ்வளவு அரிசி கொண்டு வர முடியுமோ, என்ன முடியுமோ அதை கொண்டு வந்தால் போகிறோம். உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிண்டு வா, ஆற்றுல வேறு யார் இருக்காளோ அவளை கூட்டிண்டு வா. நாளைக்கு எல்லாரும் உட்காந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பாருங்கோ. ஏன்னா நாளைக்கு உன்னோட பிட்சை குடும்பமே உட்கார்ந்து பார்த்த பிறகு, சந்திரமௌலீஸ்வரருக்கு வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கேயே சாப்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு மகா சுவாமிகள் சொல்கிறா. ரொம்ப சந்தோஷம் பெரியவா, நாளைக்கு நான் வந்துடுறோம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அடுத்த நாள் மகா சுவாமிகள் சொன்னதன்படி அப்பா அம்மாவிலேருந்து யார் யாரெல்லாம் தெரியுமோ எல்லாரையும் கூட்டிட்டு இந்த மடத்தோட முகாமுக்கு வந்துட்டார். கல்கத்தா மடத்தோட முகாமுக்கு வந்துட்டார். அதாவது வில்வம் தவிர வேறு என்னென்ன கொண்டு வர முடியுமோ அவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து சமர்ப்பிச்சார். அந்த இளைஞனோட பெயரில் அன்றைய தினம் பிக்ஷை நடந்தது. மகா சுவாமிகள் அந்த சிவ பூஜையை பண்ணினார், அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பண்ணினார். அந்த பூஜை முடிஞ்ச பிறகு இந்த இளைஞன் குடும்பத்தினருக்கு பிரசாதத்தை கொடுத்தார். இவ எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு மகா சுவாமிகள் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறார். அந்த பிரம்மச்சாரி இளைஞனை பார்த்துட்டு, ரொம்ப ஆனந்தமாக நீ பண்ணின, இந்த 100 நாட்கள் நான் எங்கே இருந்த அந்த முகாமுக்கு வில்வத்தை அழகாக டெய்லி கொண்டு வந்து கொடுத்த, நீ கொண்டு வந்த வில்வத்தை வச்சு இங்கே சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை நடந்தது. ஒரு சிவ பூஜைக்கு வில்வம் தான் ரொம்பவும் உகந்தது. அந்த பொருள் தான் அவ்வளவு லேசில் கிடைக்காது. ஆனால் இதை நன்னா கொண்டு வந்துட்டேன், இங்கே கொண்டு வந்து இந்த பூஜையை சிறப்பிச்சுட்ட. உனக்கு நான் இதான செய்யணும் போல இருக்கு, உனக்கு இதான வேணும்னா கேளு, நான் உனக்கு செய்கிறேன்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். அந்த இளைஞன் அந்த நேரத்தில் நினச்சா என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். ஒரு தெய்வம் நமக்கு முன்னால் நின்றுண்டு உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லும்போது நமது கற்பனை, நமது சிந்தனை எல்லாமே பொருள் சார்ந்து போகும். ஆஹா, நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே, நமக்கு இப்படி ஒரு பெரிய கோரிக்கை இருக்கே, இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒரு வேண்டுகோளை வைக்கலான்னு நமக்கெல்லாம் மனசில் தோணும். ஆனால் இந்த இளைஞன் பக்தியில் எந்த அளவுக்கு ஊறின ஒரு இளைஞன் அப்படிங்கிறது இந்த விஷயத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மகா சுவாமிகள் மேலே எந்த அளவுக்கு பக்தியை இந்த இளைஞன் வச்சுருந்தாங்கிறத இந்த பதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இளைஞன் சொல்கிறான், பெரியவா எனக்கு ஒன்று வேண்டாம், நான் இறந்து போனால் எனக்கு முக்தி வேணும் பெரியவா, அந்த முக்தியை மட்டும் எனக்கு நீங்கள் கொடுங்கோ, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எந்த பணமோ எந்த பொருளோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத இங்கே இருந்த 100 நாள் இந்த பூஜையில் கலந்துட்ட பிறகு நான் புரிஞ்சுட்டேன். பணம் மட்டுமே சந்தோஷம் கிடையாது, அதையும் தாண்டி ஆத்மார்த்தமாக உங்கள் சந்நிதிக்கு முன்னால் இருக்கும்போது நடக்கின்ற இந்த பூஜையை பார்த்த பிறகு எனக்கு எல்லாமே சாதாரணமாயிடுத்து. என்றைய தினம் நான் இறந்து போகிறேனோ எனக்கு அப்போ முக்தியை கொடுங்கோ பெரியவா, இந்த வரத்தை மட்டும் எனக்கு நீங்கள் கொடுங்கோன்னு பெரியவா கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சோம். இதே போல் ஒரு சம்பவத்தை ஆந்திராவில் கர்னூலில் ஒரு இளைஞன் கேட்டதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பையன் புரந்தர கேசவலுங்கிற ஒரு பையனுக்கு மகா சுவாமிகள் அந்த முக்தியை கொடுத்த கதையை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த கல்கத்தாவில் இந்த இளைஞனும் மகா சுவாமிகள்கிட்ட எனக்கு முக்தியை மட்டும் கொடுங்கோ, அதுவே நான் உங்ககிட்ட வேண்ட வரோம், நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இந்த முக்தியை மட்டும் எனக்கு கொடுங்கோன்னு பெரியவா கிட்ட கேட்டிருக்கான். அங்கே இருந்த பக்தர்கள் அத்தனை பேருக்குமே பேச்சு மூச்சு கிடையாது. மகா சுவாமிகள் கேட்குறா,
ஒரு வரத்தை கேட்குறா, நீ என்ன வேணுமோ கேளுன்னு கேட்குறா. இவன் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். கேட்ட அந்த நேரத்தில் நடந்துட போகிறது ஒரு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினா அடுத்த நிமிஷமே இவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் அப்படியே பலிச்சிடும். ஆனால் அதை எதையும் கேட்காம இந்த இளைஞன் முக்தியை கேட்டிருக்கான். மகாபெரியவா சொல்கிறா, அந்த இளைஞனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பண்ணி ஒன்றும் கவலைப்படாத, எந்த காலத்தில் உனக்கு முக்தி கிடைக்கணுமோ அந்த காலத்தில் உனக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் மகாசுவாமிகள் பிரசாதத்தை கொடுத்து அங்கிருந்து அனுப்பிச்சி வச்சார். மகாசுவாமிகள் யாத்திரை கல்கத்தாவிலேருந்து நகர்ந்து போச்சு. இந்த இளைஞனுக்கு முக்தி கிடைக்க வேண்டிய காலம் எது, எந்த காலத்தில் இவனுக்கு முக்தி கிடைச்சது அப்படிங்கிறத அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாளும் பேரருள் புரிபவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரருள் கூறிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் அருள் பார்வை. பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே, தினமும் நாமம் ஜெபித்தோமே அறிவும் பொருளும் தருவாயே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். சீடரை பாது காத்திடவா, காலமும் பேரருள் புரிந்திடவா, வாழ்ந்திட வாழ்த்திடு வேங்கடவா, வாட்டம் போக்கிடு ஸ்ரீராகவா. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மந்திராலயம் வந்தாலே மகிழ்ச்சி வாழ்வை பெறலாமே, துங்கபத்ரா ஆற்றினிலே நீராட புண்ணியம் சேர்ந்திடுமே. பேரருள் கூறிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் அருள் பார்வை. உடனடி நிவாரணி உன் மந்திரமே, உலகம் முழுதும் ஒலிக்குதே, உலகம் இயங்குது உன் அருளால், உதயம் பிறக்குது உள்ளத்திலே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். வேதனை போ
வாழ்வழிப்பாய் சாற்றிடுவாய் சோதனையாவும் அகற்றிடுவாய் போதனை ஊட்டி தேற்றிடுவாய் மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம் மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம் மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே ஒன்றிலும் சிறந்தது மந்திராலயம் நாடும் வீடும் நலம் பெறவே தேடும் யாவும் கிடைத்திடவே பாடும் பாட்டால் வரம் பெறவே வீடும் பேரும் அருளிடவே பேரருள் ஊரிடும் பிருந்தாவனம் ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம் கோடி நன்மை தரும் குரு பார்வை உலகம் முழுதும் உன் அருள் பார்வை வேண்டி வேண்டி யாசிக்கிறோம் மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம் தீண்ட வேண்டி பூஜிக்கின்றோம் ஆண்டு ஆண்டாய் காத்திருக்கோம் மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம்